ஜீ தமிழில் சாமந்தி சீரியல் நிறைய பேருக்கு ரொம்பவே ஃபேவரட் ஆகிடுச்சு. ரொம்பவே பரபரப்பான கதைக்களத்தோடு நகர்ந்துக்கிட்டு இருக்கு. மெயினாக அந்த ஜுவல்லரி, அந்த நெக்லஸை வச்சு தான் இப்போ கதை நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அரசி எப்படியாவது அந்த ஒரு நெக்லஸை, அந்த ஒரு நகையை நம்ம கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சாமியார்கிட்ட போகிறாங்க. அங்கே சாமியார்கிட்ட இந்த மாதிரி ஒரு நகையை பற்றி தெரியணும் அப்படின்றாங்க. உங்களுக்கு இருக்கிற பணத்துக்கு இந்த ஒரு தங்க நகைக்கா நீங்கள் இவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது வெறும் நகை மட்டும் கிடையாது, அது வெறும் தங்கம் மட்டும் கிடையாது, அது என்னுடைய அந்தஸ்து, வாழ்க்கையோடைய அந்தஸ்தையும் மரியாதையும் குறிக்கிற ஒரு இது. அது ஒரு அற்புதம், வெறும் கோல்டுன்னு சொல்லாதீங்க, அது ஒரு அற்புதம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சாமியாருக்கு ஒன்றுமே புரியல. சரி, ஓகே, நான் இப்போ தான் ஒரு இதை கற்றுக்கிட்டு வந்திருக்கேன், அதை நான் யூஸ் பண்ணி அந்த நகை எங்கே இருக்குதுன்னு நான் தெரியப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி கண்ணை மூடி பண்ணுறாரு. அது அந்த ஒரு லேடி சாமந்திக்கிட்ட கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு சீன், அந்த ஒரு விஷுவல் தான் அவருடைய கண்ணுக்கு முன்னாடி வருது. ஸோ சாமந்தி தான் அதுன்னு சொல்லிட்டு நம்ம அரசிக்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா, நம்ம சாமந்தி அந்த நெக்லஸை தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஐயோ எங்கே போச்சுன்னு வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் அவங்க மாப் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அரசியை இடிக்க போய் அரசி பலார்னு ஒரு அரைஞ்சு நம்ம சாமந்தி கீழே விழ சோஃபா கடியில் தான் அந்த நெக்லஸ் இருக்குன்றது சாமந்தி கண்ணில் பட்டுருது. ஸோ ஒரு பரபரப்பான ஒரு சிச்சுவேஷனாகவே தான் நகர்த்திக்கிட்டு போகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இது போல் சீரியல் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.